Excuse me, ma'am. Just a minute. Rudra ஏதோ வீடியோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான். What? There, main screen. மேம் ஒரு ஆடியோ வேற அனுப்பியிருக்கான். Please. Sir. Hi Anjali. Rudra. மறுபடியும் முட்டாளாகிற அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு அஞ்சலி? You know what? இந்த டேங்க் இன்னும் 45 நிமிஷத்துல ஃபுல் ஆகி இவன் மூழ்கி மூச்சு திணறி சத்துருவான். நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல பணம் எடுக்க வர போறேன். எனக்கு எந்த இடைஞ்சலும் தராம என்ன நிம்மதியா என் வேலையை பார்க்க விட்டா நான் திரும்பி வந்து இந்த மோட்டர் ஆஃப் பண்ணி இவளை காப்பாத்திடுவேன். அஞ்சலி, நீ ஒரு உயிரை எடுக்கணும்னு நினைக்கிற, நான் ஒரு உயிரை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அஞ்சலி. அஞ்சலி, மிஷன் அபார்ட் பண்ணணும். முன்ன மாதிரியே இப்போ நம்ம அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அவன் அந்த பொண்ணை கொன்னுட்டா சோ இவன் கிட்னாப் பண்ணுவான், ரான்சம் கேட்டு மிரட்டுவான். சிபிஐ பார்த்து சும்மா இருக்கணுமா? இவனுக்கு பயந்து ஆக்ஷன் எடுக்காம இருந்தா இவன மாதிரி இன்னும் 10 பேர் தைரியமா கிளம்புவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை செக்யூர் பண்ணுவோம் மேடம், அப்புறம் இந்த என்கவுண்டர்ல இருக்கும். ஓகே, ஒரு டீம் இந்த என்கவுண்டர் பிளானுக்கு ப்ரொசீட் பண்ணும். another team headed by Gowda sir will go for the girl. Go for the girl னா எப்படி? I've got a plan. ஈஸ்ட் பெங்களூர் இல்ல, வெஸ்ட் பெங்களூர் ட்ரை பண்ண சொல்லுங்க. ஈஸ்ட் பெங்களூர் இல்ல, இமிடியேட்டா வெஸ்ட் பெங்களூர் ஷட் டவுன் பண்ணுங்க. சார் வெஸ்ட் பெங்களூரும் இல்ல, நார்த் பெங்களூர் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, Take positions. இதெந்த லொகேஷன்? சார் இது சென்ட்ரல் பெங்களூர். சென்ட்ரல் பெங்களூர் கீழ 13 பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ரிச்சல், நீ இங்கே இருந்து எனக்கு அப்டேட் மட்டும் பண்ணு. நான் லொகேஷனுக்கு போறேன். ஓகே சார். ஹலோ லாக் சென்ட்ரல் பெங்களூர். மேம், ஜோன் இப்பதான் ஃபிக்ஸ் ஆச்சு. இட்ஸ் சென்ட்ரல் பெங்களூர். பட் மேம், அந்த ஜோன்ல நிறைய ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு. டோட்டலா ஷட் டவுன் பண்ண முடியாது. we have to do it one by one மேம். போட்டோகிராஃபர்ஸ் ரெடியா இருக்க சொல்லுங்க. சென்ட்ரல் ஜோன் ரீச் ஆயாச்சு. என்ன ஸ்டேட்டஸ்? சார் 6th செக்டார் வரைக்கும் செக் பண்ணியாச்சு. நதிங் சோ ஃபார். 7th செக்டார் செக் பண்ணிட்டு இருக்கோம். மேடம் கால் வந்திருக்கு. அங்க ஒரு போலீஸ் பூத் தெரியுதா? சூட்கேஸ் உள்ள வை. Guys, all eyes on the police booth. Yes, ma'am. Hold. இது எந்த லொகேஷன்? சார் 9th செக்டார் 16, 17, 18 மெயின் ரோட் இன்றானது. கோ கோ ஃபாஸ்ட். இந்த 9th செக்டாரோட பவர் ஆஃப்லயே இருக்கு. ஓகே. ஏய், யாவது ஆஃப் பண்ண வேண்டாம். மேடம் யாரோ போலீஸ் பூத் ஓபன் பண்ணிருக்காங்க. வியூ கிளியரா இருக்கா? எந்த விஷுவலையாவது ஃபேஸ் தெரியுதா? Black shirt போட்டிருக்கான். ஃபேஸ் கிளியரா இல்ல, ரொம்ப பிளர்டா இருக்கு. சார் லொகேஷன் ஸ்பாட் பண்ணிட்டீங்களா? ஜஸ்ட் என்ட்ரிங் அஞ்சலி. Mitchell, cover on.
Can I take a shot? No, hold fire. Just reach the terrace. Sir, tank full of Ratha. Anjali, I don't think she'll survive. What? நிறைய ரத்தம் போயிருக்கு. She's unconscious. சுத்தமா மூச்சே இல்ல. Now just go ahead and shoot him. I'm taking a shot. கீழே பிரஸ் இருக்காங்க. பேச கவர் பண்ணுங்க. Arjun! Arjun! Game over. Who's in charge of this case? Doctor, Bullets remove பண்ணியாச்சு. There is nothing to worry. ஒரு 2 hours post-op wardல இருக்கட்டும். Then he can be shifted to general ward. And இது அவர்கிட்ட கிடைச்சது. thank you, doctor. அன்வர்சன், மேம். இது என்னன்னு பார்க்க சொல்லுங்க. ஓகே மேம். வாங்க. சம்பந்தமே இல்லாம பணத்தை எடுக்க அர்ஜுன் எப்படி வந்தான்? நேத்து நைட் என்னதான் நடந்துச்சு? அஞ்சலி அவன் கிருத்திகாவை தான் பார்க்க போயிருந்தான். அங்க என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. கடைசியா என்கிட்ட குடிக்க போறேன், ஒரு 1 hour வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு சொன்னான். அந்த கிளப்ல இருந்து தான் கிருத்திகாவை கடத்தியிருக்கான். அப்போ அர்ஜுனும் அவ கூட தான் இருந்திருக்கான். கண்டிப்பா அவங்க 2 பேருமே ருத்ராவை பார்த்திருப்பாங்க. அர்ஜுன் மயக்கம் தெளிஞ்சா எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிரும். மேம், நாராயண் சார். ஹலோ, அஞ்சலி கொஞ்சம் ராயல் ஈகிள் கிளப்புக்கு வர முடியுமா? என்ன விஷயம்? வாங்க சொல்றேன். அவனை பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க அஞ்சலி. என்ன சார், எனி லீட்? ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். 1.5 மணி நேரம் உங்க பிரதர் இங்க இருந்திருக்காரு. பட் 9 மணிக்கு மேல அவர் இங்க இருந்த எந்த கேமராலையும் ரெக்கார்ட் ஆகவே இல்லை. சார், விஐபி வெட்டிங்கிறதுனால எங்க எக்ஸ்டெண்டட் லான ட்ரிங்க்ஸ் ஏரியாவா யூஸ் பண்ண நாங்க தான் பெர்மிட் பண்ணோம். அந்த ஏரியால கேமராஸ் எதுவுமே கிடையாது. அவர் அங்க கூட இருந்திருக்கலாம். செக்யூரிட்டி, இவரை நீங்க எங்க பாத்தீங்க, எப்ப பாத்தீங்கன்னு சொல்லுங்க. மேடம், உள்ள முதல் லைட் வெடிச்ச சத்தம் கேட்டது இல்ல, அப்ப கிளப் மெயின் கேட் கிட்ட பார்த்தேன். டென்ஷனா வெளியே எங்கேயோ போயிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் லைட் வெடிச்ச டைமிங்க்கு ரிவைண்ட் பண்ணுங்க. ஸ்டாப். இங்க இருந்து ப்ளே பண்ணுங்க. இந்த மானிட்டர்ல செக்யூரிட்டி சொன்ன மெயின் கேட் விஷுவல்ல ப்ளே பண்ணுங்க. பாஸ். முதல் லைட் வெடிச்ச டைமுக்கு தான் செக்யூரிட்டி அர்ஜுனை பார்த்ததா சொல்றேன். கரெக்டா உங்க பிரதர் கிராஸ் ஆகும்போது மட்டும் எப்படி மேடம் கேமரா ஜாம் ஆச்சு? அதுக்கப்புறம் அர்ஜுன் கிராஸ் பண்ணிட்டு போன அடுத்தடுத்த ஏரியாவோட கேமராஸும் ஜாம் ஆயிருக்கு. சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க? வாங்க. இந்த பில்டிங் வாட்டர் டேங்க்ல இருந்து தான் கிருத்திகாவோட பாடியை ரிகவர் பண்ணும். கவர்மெண்ட் சீல் பண்ண பில்டிங். அக்கம் பக்கத்துல வீடுகளும் கிடையாது, ஐ விட்னஸும் யாரும் இல்லை. இந்த ரூம்ல யாரோ ஒருத்தரோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கிறதா ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணாங்க. அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அர்ஜுனோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட மேட்ச் ஆகுது. வாட் நான்சென்ஸ்? அது எப்படி பாசிபிள்? அது அர்ஜுனோட டிஎன்ஏ சாம்பிள்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க? ப்ளீஸ் கம்.
யார் காருன்னு தெரியுமா? கார்ல இருந்த அர்ஜுனோட வாலெட், ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ், இதுல இருந்து கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் அந்த ரூம்ல கிடைச்ச சாம்பிள்ஸோட எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. இல்ல சார், இதுல ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கு. ஜஸ்ட் a minute, நான் இன்னும் முடிக்கல. அந்த பூட் ஓபன் பண்ணுங்க. நான் கரன்சி நம்பர்ஸ் வெரிஃபை பண்ணிட்டேன். ஆரம்பத்துல இருந்தே ருத்ரா, அதாவது அர்ஜுன் ரான்சமா வாங்கின பணம் தான் இது. அது மட்டும் இல்லாம கேமரா ஜாம் பண்றான்னு சொல்லிட்டே இருந்தோம். This is a UV30 VHF CCTV jammer ma'am. அது இந்த கார் பேட்டரியோட அட்டாச் ஆயிருக்கு. இந்த ஜாமரை ஆன் பண்ணிட்டா 100 மீட்டர் ரேடியஸ்ல இருக்க கேமரா எதுவா இருந்தாலும் ஒரே ஒரு ரிமோட் கண்ட்ரோலை வச்சு ஜாம் பண்ணிடலாம். And this is the remote engineer. இது அர்ஜுன் பாக்கெட்டுக்கு எப்படி வந்துச்சு? இந்த கார் எப்படி இங்க வந்துச்சு? I am convinced. அர்ஜுன் தான் ருத்ரா. சார், அதுக்கு நீங்க முதல்ல நடந்த 3 கிட்னாப்ஸ் அப்போவும் அர்ஜுன் பெங்களூர்ல தான் இருந்தான்னு ப்ரூவ் பண்ணணும். நான் அதையும் என்கொயர் பண்ணிட்டேன். அதே டேஸ்ல அர்ஜுன் சென்னையில தான் இருந்தாங்கிறதுக்கும் எந்த ப்ரூஃபும் இல்ல. கோர்ட்டுக்கு ப்ரூஃப் வேணும். பில்ஸ், கிரெடிட் கார்டு யூசேஜ், போன்னு எந்த ப்ரூஃபும் இல்ல. So we got our ருத்ரா. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லிட்டேன். அர்ஜுன் கண் முழிச்சதும் அரெஸ்ட் பண்ணி என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், இது என்னோட கேஸ். சார்ஜ் ஷீட் மத்த விஷயங்கள்லாம் நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அர்ஜுன், அர்ஜுன் எங்க போற? உட்கார். உட்காரு. கிருத்திகா, அவளுக்கு ஒண்ணும் இல்லையே? காப்பாத்திட்டாங்க. எப்படிடா இருக்கா? டேய், எங்களால பார்க்க முடியல. கிருத்திகா இப்ப உயிரோட தான் இருக்கா. ஆனா அதெல்லாம் நல்லா தாண்டா இருக்கா, ஒண்ணும் இல்ல. ஆனா என்னாச்சு? நான் அவளை பார்க்கணும், உடனே பார்க்கணும்டா. எங்க இருக்கா? நியூ விக்டோரியன் ஹாஸ்பிட்டல். ஆனா நீ இப்ப அவளை பார்க்க முடியாது. ஏன்? சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கடா. வெளியே ஃபுல்லா போலீஸ் நிக்குது, அங்கேயும் ஃபுல்லா ப்ரொடக்ஷனை போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. நேற்று ருத்ராக் பலா நீ எனக்கு பரனுக்கு வந்த? அப்படி அங்க என்ன தானே நடந்தது? நான் அப்படி பேசி இருக்க கூடாதுடா. எனக்கு தெரியும் என் மேலதான் தப்பு. ஏதோ கோவத்துல டக்கு டக்குன்னு பேசிட்டேன். இப்போ எப்படி நான் அவளை ஃபேஸ் பண்ணி என்னன்னு பேச போறேன் தெரியல. சார், வேலை சொல்லிக்கிட்டு உங்களால நம்பி பெங்களூர் வரைக்கும் வந்தேன் பாரு. ஒரு செகண்ட் சார், மெயின் கேட்ல ஃபுல் கிரவுட். கேட் 3 யூஸ் பண்ணுங்க. சார், நான் என்னதான் பண்றது? நீயே சொல்லு. என்னத்தையோ பண்ணி தொலை. ஆனா திரும்ப வந்து மூஞ்சி தூக்கி உட்கார்ந்துட்டு இருந்த என்ன நானே செருப்பால அடிச்சு பண்ணா. ஹலோ சார், ஒரு நிமிஷம், நான் திருப்பி கூப்பிடுறேன். ஹலோ டேய், ஒரு நிமிஷம். ஹலோ, யாரு? டேய், நான் தான். டேய், ஜெனி கால் பண்ணடா. கிருத்திகா கிட்ட பேசிட்டாலாம். பார்ட்டி ஏரியால போய் மீட் பண்ண சொன்னா. பார்ட்டி ஏரியா? ஏதாச்சும் பேச போறியா? இல்ல நான் கிளம்பிட்டா? நீ கிளம்பு கிருத்தி. நான் பேசணும்னு நினைச்சது என்னால பேச முடியல. வார்த்தை வர மாட்டேங்குது. உன்னை திட்டணும், உன் கூட சண்டை போடணும், இனிமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லணும் தான் வந்தேன். ஆனா உன்னை பார்த்த உடனே எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? நீ வேற யாரு கூட கமிட்டட், மூவ் ஆன் ஆயிட்ட. நீ உடனே நம்பியிருப்பியா அர்ஜுன்? உனக்கு தான் தெரியுமே
என்னால ஒருத்தன் கூட வாழ முடியாதுன்னு. கிருத்தி, அது ஏதோ ஒரு கோவத்துல தெரியாம பேசினது. அதை நினைச்சு நான் இன்னே வரைக்கும் இவ்வளவு பக்கத்துல இருக்க, ஆனாலும் தூரமாயிட்ட மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கு கிருத்தி, பயமா. ஒரு சின்ன விஷயத்துக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிரு. சின்ன விஷயம் இல்ல அர்ஜுன். உன்னை மறக்கணும்ன்றது எனக்கு அவ்வளவு ஈஸியும் கிடையாது. போன இடம், நீ பேசின வார்த்தை, நீ கொடுத்த கிஃப்ட்ஸ், இவ்வளவு எல்லாத்தையும் மறந்துடலான்னு சைலண்டா இருந்தா அந்த சைலன்ஸும் உன்னதான் ஞாபகப்படுத்துது. சாரி கிருத்தி. வேண்டாம், இது இப்படியே விட்டுருவோம். உன்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா கூட நான் மனசு மாதிரி உன்னை கட்டி பிடிச்சு அழுதுருவேன். That is how much I still love you and miss you.